சிவில் இன்ஜினியரிங் என்றால் என்ன? அந்த சிவில் இன்ஜினியரிங்கின் என்னென்ன அம்சங்களை நீங்க பயன்படுத்தலாம்? இப்போது நீங்கள் அனைவரும் மாணவர்களாக வந்திருக்கிறீர்கள். இப்போதெல்லாம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பிடெக் முடித்த பிறகு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டியது எம்டெக். எம்டெக்கிற்கு வரும்போது அதில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்கிறது. அப்போது நாம் மற்ற பல விஷயங்கள் வருகின்றன. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டில் எம்டெக் வருகிறது. அதே போல் ஜியோடெக்கும் வருகிறது. அதாவது தியரி நம்மிடம் இருந்தால் மட்டுமே நமக்கு பிராக்டிக்கலால் பலன் கிடைக்கும். பழைய காலத்து ஆட்கள் சொல்லுவாங்க, பிராக்டிக்கல், அதாவது நான் 15 வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறேன், நான் 20 வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறேன், ஆனால் அவர்களுக்கு பிராக்டிக்கல் அறிவு மட்டுமே இருக்கிறது என்று. நம்மை பொறுத்தவரை முதல்ல தியரியை நன்றா படிக்க வேணும். அதை படிச்சு முடித்தால்தான் தானாகவே நமக்கு பிராக்டிக்கலும் கிடைத்து விட்டா நம்மால் புதிய புதிய விஷயங்களை செய்ய முடியும். அதாவது தியரியை அடிப்படையாக வைத்து மற்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதே போல் ஷியர் ஃபோர்ஸ், அடிப்படை அறிவு இல்லாம நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அது நமது கல்லூரிகளில் இருந்துதான் நமக்கு கிடைக்க போகிறது. அது கிடைப்பது, அதாவது பேசிக்ஸ் நாம் படிக்க வேண்டும் என்றால் என்ன சொல்வது, 2, 3, 4, 5 செமஸ்டர்களில் எல்லாம் அதுவே வருகிறது.